வணக்கம் மக்களே, நான் உங்கள் அவினாசி கருப்பண்ணன் பேசுறேங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கடையில பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டர் ஒன்று வந்திருக்கு. அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அது என்னென்ன குவான்டிட்டி வெஜ் நான்வெஜ்ஜான்னு பார்த்துருவோம். ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா வெஜ் நான்வெஜ் ரெண்டுலையுமே வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 150 பேர் சாப்பிட்ற மாதிரி சிக்கன் பிரியாணி கேட்டிருக்காங்க. அதுக்குண்டான வறுவல் கேட்டிருக்காங்க. ஒரு 25 கிலோ கறி 25 கிலோ ரைஸ் போட்டு ஒரு 25 கிலோ கணக்குக்கு ஒரு 150 பேர் சாப்பிட்ற மாதிரி சிக்கன் பிரியாணி கேட்டிருக்காங்க. அதுபோக பாத்தீங்கன்னா 17 கிலோ சிக்கன் வறுவல் கேட்டிருக்காங்க. அதுபோக பாத்தீங்கன்னா கேசரி, தயிர் சட்னி, குழம்பு. இது வந்து நான்வெஜ்ஜுக்கு உண்டான ஐட்டம். இப்போ வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு, சாம்பார், ரசம் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த ஆர்டரை எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம் வாங்க. பதினேழு சிக்கன் வறுவலுங்க. 17 சிக்கன் வறுவல் பார்த்தீங்கன்னா 2 தேக்கில் வந்து பிரித்து போட்டு ஏற்றுறோம். மற்ற தேக்கு பார்த்தீங்கன்னா மற்ற ஐட்டம் ஏற்றிட்டு இருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தேக்கில் 2ஆக பிரித்து போட்டு ஏற்றிட்டு இருக்கோம். இப்போ கொஞ்சம் ட்ரையாக கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ செட்டிநாடு டைப்பில் கேட்டாங்க. இந்த வறுவல் பார்த்தீங்கன்னா செட்டிநாடு டைப்பில் கொஞ்சம் ட்ரையாக கேட்டிருக்காங்க. ட்ரையாக ஏற்றிட்டுருக்கோம். பிரியாணி வந்து ரைஸுக்கு 25 கிலோ கேட்டிருக்காங்க. 150 பேர் சாப்பிட்ற மாதிரிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரே தேக்கா போட்டு கொடுத்தோம்னா 6 உடஞ்சு போயிடும் பீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா. ஏன்னா ஃபுல்லாக தம்மாக இருக்கும்போது ரொம்ப நேரம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா பீஸ் உடஞ்சிடும். அதனால என்னன்னா நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோம். அது ஒன்றுமே இல்லை. அதை வந்து 2ஆக பிரிக்க போகிறோம். ஒரு தேக் 15 கிலோ, ஒரு தேக் பார்த்தீங்கன்னா 10 கிலோவாக கொடுக்க போகிறோம். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. 15 கிலோ அரிசிக்கும் 10 கிலோ அரிசி 25 கிலோ அரிசி. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டையும் பிரிச்சா அட் அ டைம்ல ஒரே டைம்ல ஏற்றி அப்படியே ஆட்டோவில் ஏற்றி அனுப்பிடலாம். இதுதான் பண்ண போறோம். பெரிய பெரிய தேக்கு நம்ம போட்டு கொடுத்தோன்னா கல்யாண ஃபங்க்ஷனு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்க பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பிரியாணி ரெடி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு தெரியாது. ஏன்னா இது வந்து மொத்தமாக 25 கிலோ தான் கொடுத்துருக்காங்க. 150 பேர் சாப்பிட்ற மாதிரி. ஏன்னா ஒட்டுக்கா ஏற்றி அனுப்புறோம். அதனால பார்த்தீங்கன்னா பிரிச்சு ஏற்றி அனுப்பிட்டோம்னா அது முடியும் போது இது எடுக்கிறதுக்கு அவங்க கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரே இதுனா சப்போஸ் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் தேக்கு வந்து எடுத்துடலாம், பிரியாணி எடுக்கலாம், அது கரெக்டாக எடுத்துருவோம். ஆனால் அவங்க வந்து அவங்க புதுசு பார்த்தீங்கன்னா டோட்டலாக அள்ளி எடுப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பீஸ் எல்லாம் உடையும். அதனால பார்த்தீங்கன்னா 2 தேக்கா போட்டு கொடுத்துட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 தேக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. இது வந்து 10 கிலோ தேக்குங்க. இது பார்த்தீங்கன்னா 15 கிலோ தேக்கு. ரெண்டையும் தனித்தனியாக பிரித்து ஏற்றி கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இது அப்படி இப்போ ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து எப்படி பண்ணுறோன்றது பார்க்கலாம் வாங்க. பத்து கிலோ கண்ட கறி வந்து போட்டாச்சுங்க. ஓகே, 15 கிலோ கொஞ்சம் கொதி வரல. கொதி வந்தோன்னா கறி போட்டுடலாம். கறி ரெடியா இருக்குது. இப்போ 10 கிலோ கறி போட்டு ப்ரெஷர் மத்தி ஏற்றினோம்னா கரெக்டா இருக்கும். ஓகே, ரைட்டா கொதி வருதுங்க. இப்போ வந்து 15 கிலோ கொண்டான கறி பார்த்தீங்கன்னா இப்போ போட்டு விட்டுறலாம். ரெண்டுக்குமே அரிசி ரெடியா இருக்கு. எல்லா ஐட்டமும் போட்டாச்சு. ரைஸ் 10 கிலோ கொண்டான ஊறியாச்சுங்க. ஒரு 20-25 நிமிஷம் ஊறியாச்சு, எடுத்து வச்சாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 15 கிலோ ரைஸ் ரெடியா இருக்குங்க. அதுவும் எல்லாம் பதமெல்லாம் செக் பண்ணி வச்சு அதுவும் எடுத்து வச்சாச்சு. அடுத்து வந்து கறி வந்ததுக்கு அப்புறம் அரிசியை போட்டுடலாம். एक टाइम चेक करो. ஏன்னா ஆர்டருக்கு வந்து தயவு செஞ்சு ஒரு டைம் இன்னொரு டைம் கூட செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அனுப்பிடலாம். ஓகேவா? செக் அரிசியை போட்டு ಜಾಸ್ತಿ
வந்துடுச்சு வந்துடுச்சு அவ்வளோ. இந்த அவனை எடுக்க சொல்லு ரெண்டு பேர்.
தட்டு இல்லையா? ஃபர்ஸ்ட் வெளியே இழுத்து ராஜத்தை எத்தனை பாத்திரம் எழுதிக்க, போட்டோ எடுத்து அனுப்பி விட்டுருங்க. போதும், அவ்வளோ. வரும்.